அடுத்ததா கன்னிராசிக்காரர்களை பார்த்த உடனே நீங்க கன்னிராசிக்காரர்கள் தானே அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா எந்த ஒரு விஷயம்? ஆர்குமெண்ட்டுக்கு வர மாட்டாங்க. நோ ஆர்குமெண்ட் பண்ணாம ரொம்ப அமைதியா ஓகே ஓகே ஓகே. இந்த கன்னிராசிக்காரர்களோட பிறப்பின் கர்மானா என்ன பண்ணுது? கன்னிராசியோட பிறப்பின் கர்மா அப்படின்றது வாழ்க்கை துணையால ரொம்ப மன கஷ்டப்படும். இப்போ இவங்களோட பொதுவான வாழ்க்கை எப்படி இருக்கும்பாங்க, எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. நீங்கள் ஒரு துறையில் இருக்கீங்க, நீங்கள் இப்போ ஆங்கரிங் பண்ணுறீங்கன்னா அதை எப்படி பெஸ்ட்டாக பண்ணலாம். குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் எப்படி இருக்கும்? குழந்தை இல்லை, குழந்தை தடை அப்படி இல்லை. சின்ன பிள்ளையில பிறந்தோடனே கொஞ்சம் பிள்ளைங்க லேசியாக இருக்கும். ஆனால் அது இப்போ இவங்களுக்கு தனவரவுங்கிறது பொதுவாக எப்படி இருக்கு? தனவரவு பியூட்டி அண்ட் காஸ்மெட்டிக்ஸ், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் இந்த மாதிரி துறைகளில் முதல் தர வருமானமாக. இந்த ஒரு நெகட்டிவா மாத்தினா இப்போ நீங்க இருக்கிற நிம்மதியை விட இன்னும் நிம்மதியா இருக்கலாம்னு சொன்னா என்ன மாத்திக்கு? தான் செஞ்ச தப்ப ஒத்துக்கவே மாட்டாங்க. நீங்க ப்ரூஃபோட கொண்டு போய் கொடுத்தாலும். ஃபோக்கஸ் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் கலைப்பிரியா பழனி. இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா பாரம்பரிய ஜோதிடர் சூர்யா தேவராஜன் அவர்கள் தான் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மேம். பொதுவாகவே நம்ம லைஃப்ல தினமுமே ஒவ்வொரு விதமான மனிதர்களை நம்ம பார்க்கும் போதெல்லாம் என்ன ஒவ்வொருத்தரும் ஒரு தினசா இருக்காங்களே அப்படின்னு கூட யோசிப்போம். ஆனா ஒருத்தரை பார்க்கும்போதே இவங்க இந்த ராசிக்காரர்கள் தான் அப்படின்னு நம்மளால கெஸ் பண்ண முடியுமா மேம்? கண்டிப்பா முடியும் மேம். 12 ராசிகள் இருக்கு, 27 நட்சத்திரங்கள் இருக்கு. ஆப்வியஸ்லி சந்திரன் தான் மனோகாரகன். ஓகேங்களா? இந்த சந்திரனுடைய நிலைப்பாட்டை வச்சுதான் நம்ம ராசிகளை பிரிச்சு ஒவ்வொரு மனுஷங்களும் இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி வகைப்படுத்தலாம். பார்த்த உடனே பழகின உடனே மேக்சிமம் ஒரு 1 hour 2 hour நீங்க ஒரு மனுஷன்ட்ட போய் யார்ட்டையோ பேசுறீங்க அப்படின்னாவே இவங்க இந்த ராசியா இருப்பாங்களோ அப்படின்னு 75% கெஸ் பண்ணிடலாம். கண்டிப்பா. ஏன்னா அந்த கிரகங்கள் தான் நம்மளை ஆட்டி வைக்குது. எந்த கிரகம் எங்க பலப்பட்டு இருக்கோ, நம்ம ஜாதகத்துல எந்த கிரகம் பலப்பட்டு இருக்கோ அதற்கு உண்டான குணாதிசயங்கள் நமக்கு இருக்கும். இப்போ ஒரு வாழ்வியல் எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? இப்ப ரீல்ஸ் பாக்குறீங்க, இன்னைக்குள்ள ஜெனரேஷன் ரீல்ஸ் பாக்குறீங்க. அப்படி பார்க்கும்போது இன்ஸ்டாகிராம்ல இப்ப நீங்க ஒரு பியூட்டி ரிலேட்டட் ரீல்ஸா பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்க சுக்ரன், நீங்க ஒரு ரிஷப ராசியோ இல்ல துலாம் ராசியாவோ இருக்கலாம். இல்லைன்னா உங்க சுய ஜாதகத்துல சுக்ரன் பலமா இருப்பார். ஓகேங்களா? ஒரு ஃபைட்டு இல்ல ஒரு காரசாரமான விஷயங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா செவ்வா, அடிதடி ஃபைட்டு அந்த மாதிரியான விஷயங்கள் பாத்தீங்கன்னா செவ்வா. போலீஸ் ரிலேட்டடா பாத்தீங்கன்னா அரசாங்கம் சம்பந்தப்பட்ட ரீல்ஸா பார்த்தா சூரியன். அது மாதிரி 9 கிரகமும் உங்களை ஒரு ஆன்மீகமா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கேது, குரு பகவானும் பலப்பட்டு இருப்பார். இல்ல நல்ல பேச்சாளர்கள், மேடை பேச்சாளர்களோட பேச்சை பாத்தீங்கன்னா இங்க குரு பலம். ஓகேங்களா? நல்ல காமெடி, சமையல் எல்லாத்தையும் கலந்து கட்டி பாத்தீங்கன்னா இங்க புதன் இருப்பார். இந்த மாதிரி உங்களை ஆட்டி வைக்கிறது, இந்த மனுஷங்களை பொதுவாக ஆட்டி வைக்கிறது 9 கிரகங்கள். அவங்களை தாண்டி நம்ம எங்கேயுமே போக முடியாது. கண்டிப்பா மேம். இப்போ ஒவ்வொரு ராசிகளுக்கும் அவங்களோட பிறப்பின் கர்மா எப்படி இருக்கு, அவங்கள பார்த்த உடனே நீங்க இந்த ராசிக்காரர்கள் தானா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது, அவங்க கூடவே சேர்த்து அவங்களோட வாழ்க்கைகள் குணாதிசயங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் மேம். அடுத்ததா கன்னிராசிக்காரர்களை பார்த்த உடனே நீங்க கன்னிராசிக்காரர்கள் தானே அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா எந்த ஒரு விஷயம் மேம்? கன்னிக்கு எல்லா துறையிலுமே நாலேஜ் இருக்கும். அரசியல், அரசாங்கம், ஆன்மீகம் என்டையர்லி டிஃப்ரெண்டா. நீங்க அரசியலை பேசுவாங்க, ஆன்மீகத்தை பேசுவாங்க, வேற எந்த ஃபீல்ட சினிமா பேசுவாங்க. ஓகேங்களா? விவசாயத்தை பேசுவாங்க. எல்லாமே தெரியும். கன்னிக்கிட்ட போய் நம்ம நாலேஜ், நம்ம கிட்ட பெருசா அறிவு இருக்க மாதிரி பேசவே கூடாது. ஏன்னா பேசினா அவங்க திரும்ப அப்போஸ் பண்ண மாட்டாங்க, நம்ம கிட்ட சண்டைக்கு வர மாட்டாங்க, எதிர்த்து பேசவும் மாட்டாங்க. ஏதோ முட்டாள் பேசி பைத்தியம் ஏதோ உளறிட்டு இருக்கு பாருன்ற மாதிரி. அதனால கன்னிக்கிட்ட, ஏன்னா புதன் ஆட்சி உச்சம் அடைகிற வீடு கன்னி வீடு. ஓகேங்களா? அங்கே போய் நம்மளுடைய கெத்தை நம்ம காட்டவே கூடாது. ஆர்குமெண்ட்டுக்கு வர மாட்டாங்க. நோ ஆர்குமெண்ட் பண்ணாம ரொம்ப அமைதியா ஓகே 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 இதுதான் அப்படின்றது கன்னி. அது ஒரு தனிப்பட்ட அழகு. இப்ப நான் ரிஷபத்துக்கு சொன்ன மாதிரி கன்னிராசிக்காரவங்கக்கிட்ட ஒரு தனி ஸ்டைல். அதாவது நம்ம இப்படி போகும்போது திரும்பி பாக்குறது ஆல்சோ கன்னி தான். இவங்க யாரு, இவங்க ரொம்ப ஏதோ அது அழகுக்காக இல்ல, அவங்க பண்ற விஷயம் ரொம்ப அட்ராக்ட் ஆகி பார்க்கறது, தனித்துவமா இருக்கிறது. இப்ப சித்திரை, உத்திரம், அஸ்தம் இருக்கு. அது மூணுமே 3 டிஃப்ரெண்டா இருக்கும். இப்ப சித்திரை கன்னிங்கிறது கொஞ்சம் ஸ்டவுட்டா வாய் பேசுவாங்க, அந்த அளவுக்கு நாலேஜ் இருக்கும் அவங்க கிட்ட. நான் சொல்றது கரெக்டுன்ற மாதிரி ஆர்கியூ பண்ணுவாங்க. அஸ்தம் உள்ளே வச்சுட்டு நம்மளுடைய அவன் ஏதோ பைத்தியம் உளறிட்டு போறான், அவன்கிட்டயே நம்ம ஆர்குமெண்ட்டுக்கு போனோம், நமக்கு தெரியும் இது சரின்றதெல்லாம் அஸ்தம். உத்திரம் சொல்லவே வேணாம், சூரியன் பிளஸ் புதன், இந்த சமயோஜித புத்தி, ஒரு ஆளுமை, ரெண்டுமே உத்திரம்ல இருக்கும். ஸோ கன்னிராசி அது ஒரு தனியான ஒரு ஏன்னா 12 ராசிகளில் புதன் ராசி அதிபதி, லக்னாதிபதி, ஆட்சி உச்சம் ரெண்டுமே பலம். புதன் கன்னில பெரிய பலம்.
அப்படி இருக்கும்போது அவங்க வந்து நமக்கு மூளை இருந்துச்சுன்னா நமக்கு வேற எதுவுமே தேவையில்லை இல்லையா? உட்கார்ந்த இடத்துல இருந்து கண்டிப்பா. எல்லாத்தையும் சாதிச்சுட்டு போயிடலாம். நம்ம யாரையும் போய் அடிக்க கூட வேணாம், எந்திரிச்சு போய் நம்ம மூளையை வச்சே அவங்கள. அது போல மூலக்காரங்க கண்ணியில இருப்பாங்க. கண்டிப்பா கண்டிப்பா மேம். இந்த கன்னிராசிக்காரர்களோட பிறப்பின் கர்மானா என்ன மேம் அது? கன்னிராசியோட பிறப்பின் கர்மா அப்படின்றது வாழ்க்கை துணையால ரொம்ப மன கஷ்டப்படுறது. வாழ்க்கை துணையால பொருளாதாரம் இல்லாம இருக்கு. ஒண்ணு பொருளாதாரம் இருக்கு, மன கஷ்டம். ஒரு நல்லா ஏர்ன் பண்ற ஹஸ்பண்டோ மனைவியோ இருந்தா கண்டுக்காம அவங்களால பொருளாதாரம் வரும். ஒரு சாப்பிட்டியான்னு கூட கேட்குறக்கு ஆள் இல்லையே, இது போல இருக்கிறது கன்னி. இல்லை எனக்கு பொருளாதாரமே இல்லை, மனைவி சைட்லேருந்து ஒன்றுமே இல்லைப்பா, ஹஸ்பண்ட் கிட்டேருந்து ஹெல்ப்பே இல்லை, நான் தான் ஃபேமிலியை பார்க்குறேன், இது கண்ணியில் நிறையா இருக்கும். எதுவுமே இல்லைன்னா கணவன் சைடு மனைவி சைடு உறவினர்கள் செட் ஆக மாட்டாங்க. ஓகே. மாமன் மச்சினனால எனக்கு ஒரு ப்ராஃபிட்டபுளாக இருக்குது, மாமனார் கொடுத்தாங்க, மாமியார் கொடுத்தாங்க, என் மச்சினன் கொடுத்தாரு, இதெல்லாம் கன்னிக்கு ரொம்ப கம்மி. ஒரு 20% பேருக்கு கிடைக்கும். மீத 80% பேர் வந்து தான் தான் செய்கிற மாதிரி இருக்கும். மாமனார் மாமியாரை நான் தான் பார்த்தேன், ஃபினான்ஷியலாக பார்த்தேன், மாரலாக பார்த்தேன், ஃபிசிக்கலாக பார்த்தேன், இதெல்லாம் வந்து கன்னிக்கு இருக்கும். தனக்கு அப்படின்னு உதவி செய்ய வரும்போது கொஞ்சம் கஷ்டம், ஃப்ரெண்ட்ஷிப்பாலையும் கஷ்டம், பார்ட்னர்ஸாலையும் கஷ்டம், எல்லாமே கஷ்டம். இது அந்த 7ஆம் வீடு பாதகாதிபதி வீடு. ஸோ அந்த 7ஆம் வீட்டு என்னுடைய காரகங்கள் ஒரு மன கஷ்டத்தோட தான் வந்து கிடைக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ இவங்களோட பொதுவான வாழ்க்கை எப்படி இருக்கும்? ரொம்ப ஒன்றும் பிரச்சனை இல்லை, அலட்டிக்காமல் எப்படி நம்ம மிதுனமோ அது போல் வந்து அலட்டிக்காமல் இருப்பாங்க. எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. இந்த ஒரு நீங்கள் ஒரு துறையில் இருக்கீங்க, நீங்கள் இப்போ ஆங்கரிங் பண்ணுறீங்கன்னா அதை எப்படி பெஸ்ட்டாக பண்ணலாம், மற்றவங்க எப்படி பண்ணுறாங்க, அதுலேருந்து நம்ம எப்படி டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கலாம், என்ன செஞ்சாலும் அதில் ஒரு யூனிக்னஸ் இருக்கும். கன்னிக்கிட்ட யூனிக்காக வந்து பண்ணுறது கன்னிராசிக்காரவங்க. தனித்துவமாக தெரிகிறது. கன்னினா புதன் பலம், அப்படி இருக்கும்போது தனித்துவம், புதன்கிறதே தனித்துவம் அப்படிங்க, நல்லா இருக்கும். அது வேற மாதிரி இருக்கும், நீட்டாக இருக்கும், சுத்தமாக இருக்கும். கன்னியோட ஜாப் வந்து சுத்தமாக இருக்கும். கண்டிப்பா மேம். இப்போ இவங்களுக்கு அந்த திருமண வாழ்க்கை, திருமணம் சார்ந்த விஷயங்கள், குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் எப்படி இருக்கு? கன்னிராசியை பொறுத்தவரை 5ஆம் அதிபதியாக சனி பகவான் வராரு. அப்படி இருக்கும்போது ஆண் பிள்ளைகள் அதிகம் பெற்ற கன்னிராசிக்காரவங்க நிறையா இருக்காங்க. அது இல்லைன்னா மூத்த பிள்ளை ஆண் பிள்ளை, அது மாதிரி பெண் பிள்ளை அதுக்காக இல்லைன்னு இல்லை, பெண் பிள்ளை இருக்கும், 2 பெண் பிள்ளையும் பெற்றிருப்பாங்க. அது 5ஆம் இடத்த அதிபதி எப்படி இருக்காரு எவ்ரிதிங் அதை நம்ம செக் பண்ணணும். குழந்தைகளுக்கு குழந்தை இல்லை, குழந்தை தடை அப்படி இல்லை. சின்ன பிள்ளையில பிறந்தோடனே கொஞ்சம் பிள்ளைங்க லேசியாக இருக்கும், ஆனால் அதுக்கப்புறம் நல்லா அவங்கள மாதிரியே கொண்டு வந்துருவாங்க. புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமாங்கிற மாதிரி கன்னிராசியோட பிள்ளைங்க நல்லா முன்னேறி வந்துருவாங்க. கண்டிப்பா கண்டிப்பா மேம். இப்போ இவங்களுக்கு தனவரவுங்கிறது பொதுவா எப்படி இருக்கு? தனவரவு பியூட்டி அண்ட் காஸ்மெட்டிக்ஸ், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், இந்த மாதிரி துறைகள்ல முதல் தர வருமானமா வைக்கலாம். ஆர்கிடெக்ட், இப்ப பிஇ பண்றது வேற, அதுக்கு வந்து செவ்வாய். பி ஆர்க் அப்படின்னா அது சுக்கிரன். சுக்கிரனால் தனவரவு வரும்போது ஆர்கிடெக்ட், இன்டீரியர் பண்றேன், நான் ஹோம் இன்டீரியர் பண்றேன், இல்லை பெண்கள் பயன்படுத்துகிற எல்லாமே காஸ்மெட்டிக்ஸாக இருக்கட்டும், பேக்ஸு, செப்பல்ஸு, ஷூஸு, ட்ரெஸ்ஸஸ், அண்ட் தென் வெள்ளி வியாபாரம், இதெல்லாம் வந்து கன்னிராசிக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இன்கம் அவங்களுக்கு ஓகேவா, அதுக்கும் வந்து சுயஜாதகம் தேவை. இருந்தாலும் ஒன்றும் பெரிய நீட்லாம் பொதுவா நல்லா இருக்கும், பெரிய பேராசை இருக்காது கன்னிக்கு. அது இது அதெல்லாம் எதுவும் பெரிய அம்பானி ஆகணும்லாம் நினைக்க மாட்டாங்க. இருக்கிறத வச்சு நிம்மதியா ஒரு தலைமுறைக்கு சம்பாதிச்சேன்னா என் பிள்ளை கூட அடுத்து அவன் படிச்சு சம்பாதிச்சுக்கட்டும், நான் ஏன் 10 தலைமுறைக்கு அப்படின்ற மாதிரி ஃபிளெக்சிபிளா இருப்பாங்க. கண்டிப்பா மேம். இப்போ இந்த கன்னிராசிக்காரர்கள் நீங்க சொன்ன மாதிரி பெருசாலாம் யோசிக்க தேவையில்லை, இருக்கிறத வச்சு நிம்மதியா இருப்பாங்க அப்படின்னு சொல்றீங்க. ஆனா ஏதாவது ஒரு விஷயம் இவங்க கிட்டயும் நெகட்டிவா இருக்கும் இல்லையா? இந்த ஒரு நெகட்டிவா மாத்தினா இப்போ நீங்க இருக்கிற நிம்மதியை விட இன்னும் நிம்மதியா இருக்கலாம்னு சொன்னா என்ன மாத்திக்கலாம்? கண்ணில சித்திரை அண்ட் தென் வந்து சித்திரை 3மே வச்சுக்கலாம், அஸ்தம் உத்திரம் 3மே கூட சொல்லலாம். தான் செஞ்ச தப்ப ஒத்துக்கவே மாட்டாங்க. நீங்க ப்ரூஃபோட கொண்டு போய் கொடுத்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க. தப்புன்னு தெரியும். என்ன எதுவும் இப்ப நீங்க கேமரால வச்சு இப்போ சிசிடிவி வச்சு எடுத்துட்டே இருந்தாலும் இன்னும் கேமரா எதுவும் மிஸ்டேக்கனா அப்படின்னு கேட்பாங்க. நான் இல்லையேனே சொல்லிட்டு போயிடுவாங்க. இது நான் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப நீங்க தானே மேடம் பேசுனீங்க, நானா பேசினேன் அது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறது கண்ணி. இந்த அக்செப்டன்ஸ் அதாவது ஒரு 90% பேருக்கு சரி சாரிங்கிற வார்த்தையே வராது. அந்த அளவுக்கு கொஞ்சம் கர்வம் இருக்கும். சிம்மத்தை விட கர்வம்னா அது வேற விஷயத்துல எல்லாம் கர்வம் இருக்காது. நீ தப்பு பண்ணிட்டேன்னா அதை அக்செப்ட் பண்ணி பிடிச்சி என்ன பண்ணாலும் முடியாது கண்ணி, அது ஒத்துக்க வைக்கவே முடியாது. கண்டிப்பா இந்த விஷயத்த மாத்திக்கிட்டா தப்புனா சாரி கேட்கிற குணங்கள் கிடையாது. அதை கேட்டுட்டா முடிஞ்சு போச்சு. ஏன்னா நம்ம பண்ணிட்டோம், அதுக்கு உண்டான அப்புறம் அது பேட் கர்மால ஆட் ஆயிட்டே போகும். அதுக்கும் அவங்க தான் அனுபவிக்கணும். கண்டிப்பா 12 ராசிகளுக்குமே அவங்களோட பொதுவான வாழ்க்கை எப்படி இருக்கும், உங்களோட பிறப்பின் கர்மா இதாக தான் இருக்கு. சில விஷயங்கள் நெகட்டிவா உங்ககிட்டயும் இருக்கு. நீங்க நல்லவங்க தான் இருந்தாலும் சில விஷயங்கள் நெகட்டிவா இருக்கு. அதை மாத்திக்கிட்டா உங்க வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ராசிக்கும் ரொம்ப டீட்டெயிலா சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றிம்மா. ரொம்ப நன்றிம்மா. வணக்கம்.